சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தங்க சிவாய நம சேனல் பார்வையாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் வணக்கம். இந்த அண்ட சராச்சரத்தில் எத்தனையோ உயிர்கள் வாழ்கின்றன. ஊர்வனவாக, பரப்பனவாக, நடப்பனவாக, மனிதர்களாக, விலங்குகளாக எத்தனையோ உயிர்கள் இருக்கின்றன. இந்த உயிர்களின் விதி எங்கே எப்படி முடியும் என்று யாருக்கும் தெரியாது. இப்பொழுதுதான் நடந்து போனார், எப்படி இறந்தார் என்றே தெரியவில்லை என்பார்கள். இப்படி ஒவ்வொருவரினுடைய விதியையும் அமைத்தவன் இறைவன் ஒருவனே. அவன் ஒருவனுக்குத்தான் யாருடைய விதியை எப்படி முடிக்க முடியும் என்று தெரியும். அதனை பற்றிய ஒரு சிறு பதிவுதான் இன்றைய பதிவு. இந்திரனின் மனைவி இந்திராணி என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அந்த இந்திராணி ஒரு கிளியை மிகவும் பிரியமாக வளர்த்து வருகின்றாள். ஒரு நாள் அந்த கிளியானது நோய்வாய்ப்பட்டு விடுகின்றது. அதை பரிசோதித்த மருத்துவர், இனி இந்த கிளி பிழைக்காது இந்திராணி அம்மா என்று கூறிவிடுகிறார். உடனே அவள் தன்னுடைய கணவனான இந்திரனை அழைத்து, இந்த கிளியை எப்படியாவது எனக்கு காப்பாற்றி கொடுத்து விடுங்கள், கிளி இறந்து விட்டால் நானும் இறந்து விடுவேன் என்று இந்திரனிடம் அழுது முறையிட்டாள். உடனே இந்திரன், கவலைப்படாதே இந்திராணி, நான் உடனே பிரம்மாவிடம் சென்று முறையிடுகின்றேன். ஒவ்வொருவரின் தலையெழுத்தையும் எழுதுபவர் அவர்தான். அவரிடம் சென்று கிளியின் தலையெழுத்தை மாற்றி எழுதிவிடுவோம் என்று மனைவிக்கு ஆறுதலும் தைரியமும் சொல்லிவிட்டு பிரம்மாவிடம் சென்று விஷயத்தை கூறினார் இந்திரன். விஷயத்தை கேட்ட பிரம்மா, இந்திரா, படைப்பது மட்டுமே என்னுடைய வேலை, உயிர்களை காப்பது மகாவிஷ்ணுவின் தொழில். நாம் அவரிடம் சென்று உதவி கேட்போம், வா, உன்னுடன் நானும் வருகிறேன் என்று இந்திரனை அழைத்து கொண்டு மகாவிஷ்ணுவிடம் செல்கின்றார் பிரம்மா. மகாவிஷ்ணுவிடம் சென்று விஷயத்தை தெரிவித்தார் பிரம்மா. மகாவிஷ்ணுவோ, உயிர்களை காப்பது நான் தான், ஆனால் உன் கிளியானது இறக்கும் தருவாயினில் இருக்கின்றது. அழிக்கும் தொழிலை மேற்கொண்ட சிவன்தான் அதனை காப்பாற்ற வேண்டும். வாருங்கள், நானும் உங்களுடன் சேர்ந்து வருகின்றேன். 3 பேரும் சேர்ந்து சிவனிடம் பேசுவோம் என்று மூவருமாக கிளம்புகிறார்கள். மூவரும் சென்று சிவனிடம் விவரங்களை கூறுகின்றார்கள். விவரங்களை கேட்ட சிவன், அழிக்கும் தொழில் என்னுடையதுதான் அப்பா. உயிர்களை எடுக்கும் பொறுப்பை நான் யமதர்மராஜனிடம் ஒப்படைத்துள்ளேன். வாருங்கள், நாம் அனைவரும் சென்று யமதர்மனிடம் கூறி அந்த கிளியின் உயிரை எடுக்க வேண்டாம் என்று சொல்லிவிடுவோம் என்று சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு யமலோகம் செல்கின்றார் சிவன். இந்திராணி இந்திரனிடம் சொல்ல, இந்திரன் பிரம்மாவிடம் செல்ல, இந்திரன் பிரம்மா இருவரும் விஷ்ணுவிடம் செல்ல, இந்திரன் பிரம்மா விஷ்ணு மூவரும் சிவனிடம் செல்ல, இந்திரன் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய 4 பேரும் இப்பொழுது யமதர்மராஜனிடம் செல்கின்றார்கள். தன்னுடைய அவைக்கு சிவன், மகாவிஷ்ணு, பிரம்மா, இந்திரன் ஆகிய 4 வருவதைக் கண்ட யமதர்மன் உடனே எழுந்து ஓடி வந்து வரவேற்கின்றார். விஷயம் முழுவதையும் கேட்ட அவர், ஒவ்வொரு உயிரையும் எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் என்ன காரணத்தால் எடுக்க வேண்டும் என்ற காரணத்தை ஒரு ஓலையில் எழுதி ஒரு பெரிய அறையில் தொங்கவிட்டு விடுவோம். அந்த ஓலை அறுந்து விழுந்து விட்டால் அவரினுடைய ஆயுள் முடிந்துவிடும். வாருங்கள், அந்த அறைக்குள் சென்று கிளியின் ஆயுள் ஓலை எது என்று பார்த்து அதை மாற்றி எழுதிவிடுவோம் என்று அவர்களை அழைத்து செல்கின்றார். இப்படியாக இந்திரன், பிரம்மா, விஷ்ணு, சிவன், யமதர்மன் ஆகிய 5
அந்த அறைக்கு செல்கின்றனர். அவர்கள் உள்ளே நுழைந்தவுடன் ஒரு ஓலையானது அறுந்து விழுகின்றது. உடனே அவர்கள் அவசரமாக சென்று அந்த ஓலையை எடுத்து பார்க்கின்றனர். அது அந்த கிளியின் ஓலை. அவசரமாக அதை படித்து பார்க்கின்றனர் 5 பேரும். அதில் இந்திரன், பிரம்மா, விஷ்ணு, சிவன், யமதர்மன் ஆகிய 5 பேரும் எப்பொழுது ஒன்றாக இந்த அறைக்குள் நுழைகிறார்களோ அப்பொழுது அந்த கிளி இறந்துவிடும் என்று எழுதப்பட்டு இருக்கின்றது. இதுதான் விதி. விதியை மாற்றுவது என்பது முடியாது என்பதே இந்த கதையின் நோக்கம். யாருக்கு விதி எங்கே எப்படி முடியும் என்பது எழுதியவனுக்கே தெரியாது என்பதுதான் உண்மை. வாழும் காலம் நிரந்தரமில்லை. வாழும் காலத்திலாவது அனைவரிடமும் அன்பாக இருக்க கற்றுக்கொள்வோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது தங்க சிவாய நம. தங்கமணி திருப்பதி. சிவாய நம.